இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலத்தின் முதல் வாரம் வியாழக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். எஸ்தர் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 17 தொடர்ந்து. சாவுக்குரிய துன்பத்தில் துடித்த எஸ்தர் அரசி ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்தார். இந்நிலையில் இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரை அவர் பின்வருமாறு மன்றாடினார். என் ஆண்டவரே, நீர் மட்டுமே எங்கள் மன்னர். ஆதரவற்றவர்களும் உம்மை தவிர வேறு துணையற்றவர்களுமாகிய எனக்கு உதவி செய்யும். ஏனெனில் நான் என் உயிரை பணயம் வைத்துள்ளேன். ஆண்டவரே, நீர் எல்லா இனங்களிலிருந்தும் இஸ்ரவேலை தேர்ந்தெடுத்தீர் என்றும் அவர்களின் மூதாதையர் அனைவரிடமிருந்தும் எங்கள் முன்னோரை என்றென்றைக்கும் உம் உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்தீர் என்றும் நீர் அவர்களுக்கு வாக்களித்ததையெல்லாம் நிறைவேற்றினீர் என்றும் நான் பிறந்த நாள் தொட்டு என் குலத்தாரும் குடும்பத்தாரும் சொல்ல கேட்டிருக்கிறேன். ஆண்டவரே, எங்களை நினைவு கூரும். எங்கள் துன்ப வேளையில் உம்மையே எங்களுக்கு வெளிப்படுத்தும். தெய்வங்களுக்கெல்லாம் மன்னரே, அரசுகள் அனைத்துக்கும் ஆண்டவரே, எனக்கு துணிவை தாரும். சிங்கத்துக்கு முன் நாவன்மையுடன் பேசும் வரத்தை எனக்கு வழங்கும். எங்களுக்கு எதிராக போரிடுபவனை மன்னர் வெறுக்க செய்யும். இதனால் அவனும் அவனை சேர்ந்தவர்களும் அழிய செய்யும். ஆண்டவரே, உமது கைவன்மையால் எங்களை காப்பாற்றும். ஆதரவற்றவர்களும் உம்மை தவிர வேறு துணையற்றவர்களுமாகிய எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 138. பல்லவி. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். ஆண்டவரே, என் முழு மனத்துடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ் பணிவேன். பல்லவி. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுற செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். என் மனத்திற்கு வலிமை அளித்தீர். பல்லவி. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. உம் கைவினை பொருளை கைவிடாதேயும். பல்லவி. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். ஆயன் தன் மந்தைகளை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 7 முதல் 12 முடிய.
அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும்; தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள்; தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். உங்களுள் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தம் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா? அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா? ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். மன்றாட்டை கேட்கும் ஆண்டவர். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, மனிதர்கள் அடிப்படையில் ஆற்றலற்றவர்கள். அவர்களுக்கான ஆற்றல் இறைவேண்டல் மூலமாகவே கிடைக்கும். இதனை இன்று நாம் வாசிக்க கேட்ட இறை வார்த்தையையும் பாடக்கேட்ட பதிலுரை பாடலும் நமக்கு எடுத்து கூறுகின்றன. தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாகிய இஸ்ரேல் மக்களின் வரலாற்றை படித்து பார்த்தால் அவர்கள் எகிப்தியர்கள், அசிரியர்கள், பாபிலோனியர்கள், பாரசீகர்கள், கிரேக்கர்கள், ரோமையர்கள் என்று பலருக்கும் கீழ் அடிமைகளாக வாழ்ந்தது தெரியும். எஸ்தர் நூலானது யூதர்களை பாரசீகர்கள் ஆண்டதை பின்னணியாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு நூல். யூதர்களுக்கு எதிராக ஆமோன் சூழ்ச்சி செய்து அவர்களை கொல்ல திட்டமிடுகின்ற போது எஸ்தர் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அவர் தங்களை எதிரிகளிடமிருந்து மீட்க வேண்டும் என்று மன்றாடுவதுதான் இன்றைய முதல் வாசகமாக இருக்கிறது. ஆண்டவர் எஸ்தரின் மன்றாட்டை கேட்டு யூதர்களை எதிரிகளிடமிருந்து விடுவிக்கின்றார். இன்று நாம் பாடக்கேட்ட பதிலுரை பாடலாக திருப்பாடல் 138 தாவீது பாடிய புகழ்பாக்களில் ஒன்றாகும். இப்பாடலில் தாவீது, ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர் என்று அவருக்கு நன்றி செலுத்துகின்றார். நற்செய்தி வாசகத்தில் இயேசு கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி கடவுளிடம் நம்பிக்கை வேண்டல் சொல்கிறார். கடவுளிடம் நாம் நம்பிக்கையோடு மன்றாட வேண்டும். ஏனெனில் அவர் மனிதரைப் போல இல்லாமல் நன்மைகளின் ஊற்றாய் இருக்கின்றார். நாம் நம்பிக்கையோடு மன்றாடினால் நிச்சயம் கிடைக்கும். சில ஆண்டுகளுக்கு முன்பு ரீடர்ஸ் டைஜஸ்ட் என்ற ஆங்கில மாத இதழில் வெளிவந்த நிகழ்வு இது. ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த ஜோ என்ற இளைஞனுக்கு ஆள் குறைப்பின் பெயரில் தன்னை வேலையிலிருந்து தூக்கி விடுவார்களோ என்ற அச்சம் தொற்றிக்கொண்டது. அவன் என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்தான். அப்போதுதான் அவனுக்கு பக்கத்து வீட்டில் உள்ள மேரி அக்கா நினைவுக்கு வந்தார். அவர் 10 பேர்களை கொண்ட ஒரு பட்டியலை வைத்துக்கொண்டு அவர்களுக்காக கடவுளிடம் வேண்டுவார். அவர் அவர்களுக்காக வேண்டும்போது அவர்களின் தேவைகள் நிறைவேறும். உடனே மேரி அக்காவின் வீட்டிற்கு சென்றான். செல்லும்போது பட்டியலில் இடம் இருந்தால்தான் மேரி அக்கா எனக்காக வேண்ட முடியும். அது நிரம்பிவிட்டால் அவர் எனக்காக வேண்ட முடியாதே என்றொரு எண்ணமானது தோன்றி அவனை அச்சமுற செய்தது.
சரி, நடப்பது நடக்கட்டும் என நினைத்துக் கொண்டு ஜோ மேரி அக்காவிடம் சென்று தன்னுடைய நிலைமையை அவரிடம் எடுத்து சொன்னான். நான் வைத்திருக்கும் பட்டியலில் இருந்த 3 பேர்கள் ஏற்கனவே இறந்து விட்டார்கள். இப்போது உன்னுடைய பெயரை அதில் சேர்த்துக்கொண்டு உனக்காக வேண்டுகின்றேன் என்று அவர் சொன்னபோதுதான் ஜோவிற்கு போன உயிர் திரும்பி வந்தது. இது நடந்து சில நாள்கள் கழித்து ஜோவோடு பணியாற்றிய பலரும் ஆள் குறைப்பு என்ற பெயரில் வேலையிலிருந்து தூக்கப்பட்டாலும் அவன் வேலையில் தொடர்ந்து நீடித்தான். இதை நினைத்து அவன் மேரி அக்காவின் வேண்டுதலை கடவுள் கேட்கிறார் என்று கடவுளுக்கு நன்றி சொன்னான். ஆம், இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்முடைய வேண்டுதலை கேட்க தயாராகவே இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்பிக்கையோடு மன்றாடுவது. கடவுளிடம் நாம் நம்பிக்கையோடு வேண்ட தயாரா? சிந்தித்து பார்ப்போம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஆன்றோர் வாக்காக, இறைவேண்டல் என்பது மூச்சு பயிற்சி போன்றது. அது நம்முடைய ஆவியை வெளியே அனுப்பிவிட்டு கடவுளின் ஆவியை உள்ளே இழுப்பதற்கு இணையானது என்பார் எட்வின் கெய்த். இன்று நாம் எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் என்ன? 1. எத்தகைய துன்பங்கள் இடர்வரினும் ஆண்டவரை உறுதியாய் பற்றிக்கொள்வோம். 2. நமது வேண்டுதல் உடனடியாக கேட்கப்படாவிட்டாலும் கிடைக்கும் என்ற மன உறுதியோடு இருப்போம். 3. கடவுளிடமிருந்து வேண்டியதை பெற்றுக்கொள்ளும் நாம் அவருக்கு நன்றி சொல்ல மறவாதிருப்போம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.